அந்த நாத்திகர்களுடைய அந்த சிந்தனை என்ன அப்படின்னா, கட்டுப்பாடற்ற ஒரு வாழ்க்கையை வாழணும், எந்த கட்டுப்பாடும் இருக்கக்கூடாது. அதான் அவங்க என்ன சொல்கிறாங்க, என்ஜாய்மெண்ட்டு வித்தவுட் எனி ரெஸ்பான்சிபிலிட்டி, எந்த பொறுப்புமே இருக்கக்கூடாது, பொறுப்பில்லாமல் இருக்கணுங்கிறாங்க. வந்து இப்போ ஒரு வீரமணி அவர் பேசுகிறாரு, அந்த தீகா இருக்கிறவர் பேசுகிறாரு, என்ன கட்டுப்பாடு இல்லாமல் வாழணுங்கிறாரு. அப்போ மனிதனை வந்து ஒரு டிசிப்ளின்குள்ளே வாழ சொல்கிற ஒரு சிந்தனை கரெக்டாக. இப்போ ஒரு ஸ்கூல் இருக்குது, எந்த கட்டுப்பாடும் கிடையாது, யூனிஃபார்மும் கிடையாது, எந்த கிளாஸில் உட்காரணுன்னு பிரச்சனை கிடையாது, கிளாஸில் வந்தாலும் வரலினாலும் பிரச்சனை கிடையாது, எக்ஸாம் எழுதினாலும் பிரச்சனை கிடையாது. இப்படின்னு ஒரு ஸ்கூல் இருந்தால் அந்த ஸ்கூலில் போய் யார் சேர்த்துவீங்க? இன்னொரு ஸ்கூல் இருக்குது, எல்லாமே கட்டுப்பாடு, 9 மணிக்கு டான்னு வரணும், நீட்டாக ட்ரெஸ்ஸு போட்டிருக்கணும், எல்லா ஹோம்ஒர்க் கம்ப்ளீட் பண்ணணும். இப்போ ஒரு அறிவு இருக்கிற அந்த அப்போ ஒரு நாத்திகர்களே இப்போ என்ன பண்ணுவாங்க, இந்த ஸ்கூல் பேட் ஸ்கூல், அவங்க எங்கே கொண்டு போய் சேர்த்துறாங்க? 7:30 மணிக்கு எந்த ஸ்கூலு பெல் அடிக்கிறான் அந்த ஸ்கூலில் கொண்டு போய் சேர்த்துறாங்க. கொண்டு போய் அதில் சேர்த்துறாங்க. டிசிப்ளின் முக்கியங்கிறாங்க. எதுக்கு? துணியால் சம்பாதிக்கிறது உங்களுக்கு டிசிப்ளின் வேணும், புரியுதா? இந்த மாதிரி நாம் வந்து புரிஞ்சுக்கணும், புரியுதா? யாரை மதிக்கணும். இன்றைக்கி வந்து முஸ்லீம்களுடைய அந்த நட்புகள்லாம் யாரு கூட இருக்கு? கடவுளை நம்பாதவர்களுடன் இருக்கு. அவன் எந்த கடவுளை நம்பல, அல்லாவையும் சேர்த்து நிராகரிக்கிறான். இவங்க என்ன பண்ணுறாங்க, அல்லாவுடன் இன்னொரு கடவுளை ஏற்படுத்துகிறாங்க, புரியுதா? அப்போ அவங்களுக்கு வந்து அல்லாஹ் மட்டும்தான் கடவுள்னு புரிய வச்சா அவங்களுக்கு வந்து வேலை ஈஸி கம்மி. இவங்க கடவுளே இல்லைன்னு இருக்கிறதுனால இவங்களுடைய இது வந்து நமக்கு நெருக்கமானதல்ல. அப்போ அதுவும் நாம் வந்து கவனத்தில் இங்கே வச்சுக்கணும்.